ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் அக்வா பிரஸ் ஆர்ஓவை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஓவில் எப்படி மெமரினை மாற்றி எப்படி டிடிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இந்த 16 லிட்டர் ஆர்ஓவை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கியிருந்தாலும் சரி, அந்த ஆர்ஓ பாத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதான் அந்த 16 லிட்டர் ஆர்ஓ. இதுல பாத்தீங்கன்னா மெமரின் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வராது. நீங்க ஆன்லைன்ல வாங்கியிருந்தா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கூட வரலாம். இல்லைன்னா தனியா பாக்ஸ்ல கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங், அந்த கனெக்டரு, டேப் கனெக்டரு, எல்லாமே த்ரெட் கனெக்டரு, எல்லாமே டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு கீழே தான் வச்சு வரும். நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்டா இது ஒரு கவர்ல தனியா எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கவர்ல இது பாத்தீங்கன்னா நம்ம தனியா அசம்பிள் பண்ணி இது சேல்ஸ் பண்றதுக்கோசம் இப்ப அன்பாக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு டெமோ இந்த வீடியோ காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல இன்புட் அவுட்புட் எழுதி இருக்கு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய கவரை ஓபன் பண்ணிட்டு ஆர்ஓடைய ஒர்க்கிங் பிரின்சிபலும் மெமரின் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஓல மெமரினை இன்ஸ்டாலேஷன் பண்ணி டிடிஎஸ் கண்ட்ரோல் எப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறேன். இந்த ஆர்ஓல பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க 16 லிட்டர் ஆர்ஓன்னு இல்லை, அக்வா பிரஸ், அக்வா கார்டு, கென்ட் எலிட், எந்த மாடல் ஆர்ஓ வந்தாலும் சரி பிரின்சிபல் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ், அக்வா கார்டு, கென்ட் கிராண்டு எது வந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற கவரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இந்த கவர் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல பேசிக்கா பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, எஸ்சி வால்வு, பூஸ்டர் பம்பு, ஆர்ஓ மெமரின்னு, யூவினா பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட், யூஎஃப்னா பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மினரல்ஸ், கால்சியம், அல்கலைன் எந்த ஃபில்டர் வேணுமோ அது போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான் பாத்தீங்கன்னா இது டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இது பாத்தீங்கன்னா டேப் டைப்ல இருக்குங்களா, இது ஸ்க்ரூ டைப்ல மாத்திக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது இந்த டைப் பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா இது போல சின்ன சின்ன மெட்டீரியலுடைய பிரைஸை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியாவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். சேம் ஆர்ஓவா இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 4000 இருக்கும், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 5000 இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற மெட்டீரியலை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆர்ஓ பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டைப் டிடிஎஸ் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு, எஸ்சி வால்வுடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இருக்கு பாத்தீங்களா, ஆர்ஓ மோட்டர் 100 ஜிபிடி இருக்கு, 75 இருக்கு, 125, 150 இருக்கு, 125 இருக்கு. இதனுடைய ப்ரெஷரு பெரிய மோட்டரை வச்சும் ரேட் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல நம்ம ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ மெமரினை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய மெமரினை எப்படி ரிமூவ் பண்ணி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரிமூவ் பண்றது இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற வாசரை எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்க, ரிங்குன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இப்போ இதுல 4000 டிடிஎஸ் மெமரின் போட போறோம். ஏன்னா கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு டிடிஎஸ் தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஐடிடிஎஸ் மெமரினே இதுல போட்டா எவ்வளவு தண்ணியா இருந்தாலும் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 2500 3000 டிடிஎஸ் வரைக்குமே நல்லாவே ஒர்க் ஆகும். இது பாத்தீங்கன்னா நல்லாவே நார்மலாவே ஒர்க் ஆகும். டிடிஎஸ் செக் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 4000 டிடிஎஸ் மெமரின் இது பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பண்ற கமெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் கிடைச்சிடும். வீட்டில் யூஸ் பண்ற ஆர்ஓ தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நார்மலா பாத்தீங்கன்னா இது 150 ஜிபிடி ஆர்ஓ மெமரின்னு 125 போடலாம், 80 போடலாம், 75 போடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பாத்தீங்கன்னா மோட்டருடைய ப்ரெஷரை வச்சு தான் போடணும் மேக்ஸிமம். ஆனா பாத்தீங்கன்னா இது நல்லா ஒர்க் ஆகும். இந்த மோட்டருக்கு பாத்தீங்கன்னா கேம்ஃப்ளோ மோட்டர் இது பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த ரிங்கு பாருங்க, இந்த மூடியில் வைக்கிறீங்களா, அங்க பாருங்க கரெக்டா இது ஃபிட் பண்ணிட்டு லீக் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா. இல்லை பாத்தீங்கன்னா நீங்க டெப்லான் டேப் அடிக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த ரிங் பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல 2 ரிங் டபுள் ரிங் வரும். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ. இது பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க வீட்டில் யூஸ் பண்ற ஆர்ஓல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கொடுக்குறேன். இல்லைன்னா மெயில் ஐடியில கொடுக்குறேன் நம்பர் பாத்தீங்கன்னா. மெயில் ஐடியில ஹாய் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு நான் பாத்தீங்கன்னா. இது சின்ன ஆர்வ தான் பாத்தீங்கன்னா. உங்களுக்கு ஆர்வ பிளான்ட பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. 500 லிட்டரு
500 லிட்டரு 1000 லிட்டரு 250 லிட்டரு 100 லிட்டரு எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 இது 4000 டிடிஎஸ் மெமரின்னு 150 ஜிபிடி மெமரின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுற பாருங்கள் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ள புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக புஷ் பண்ணக்கூடாது, உள்ள லாக்கு உடஞ்சிடும். ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் சுற்றின மாதிரி புஷ் பண்ணோம் பாருங்க, நான் சுற்றுறேன் பார்த்தீங்களா, ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் சுற்றின மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாக லாக் ஆகிடும். வந்து ஃபுல்லாகவே லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ப்ரெஸ் மெமரினை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. மெமரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பை ஃபிட் பண்ணிட்டு யூவி லேம்ப் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஆட்டோ கட்டு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் எவ்வளோ டிடிஎஸ் வரைக்கும் தண்ணி வருது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வாட்டர் டெஸ்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்ட்டு செக் பண்ணுறோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க மெமரினை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் எந்த ஆர்ஓவில் இருந்தாலும் சரி இது போல வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை ஓப்பன் பண்ணி இது போல நீங்களே ஓனாக இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக வரலனாலும் டிடிஎஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸும் கம்மியாக வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் இருக்கு பார்த்தீங்களா, ஃபைனலி சேஃப்டி லாக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பைப்பில் இந்த லாக் போட்டோம்னா இந்த ப்ரெஷராக வந்து பைப்பு லீக் ஆகுது பார்த்தீங்களா, லீக்கேஜ்லாம் வந்து தவிர்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப ப்ரெஷராக வந்ததுன்னா லீக்கேஜ் ஆரம்பிக்கும். இப்போ லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும். பைப் வந்து வெளியே வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த லாக்கை எடுத்துட்டு தான் பைப்பை ரிமூவ் பண்ணவே முடியாது. எங்கெல்லாம் அதிகமாக ப்ரெஷராக இருக்கும் அங்கே தான் இந்த லாக்கை மெயினாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பு இது போல இடம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருடைய ஃபுல் ப்ரெஷர் இது வரைக்கும் வரும், கீழே இருக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும் ப்ரெஷர். வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அதிகமாக ப்ரெஷராக வருதோ லாக் இது இங்கே பாருங்க, இது வந்து டீ லாக் இருக்குங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீல வந்து பார்த்தீங்கன்னா 4 இதுலையும் போட்டுடலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா மோட்டரினுடைய ப்ரெஷர் வாட்டர் வந்து இதில் தான் வரும், ட்ரிங்கிங் வாட்டர் வருது எல்லாமே. கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் ஆர்ஓ. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் 12 லிட்டர் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். லிட்டர்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், மெமரின் வந்து டேமேஜ் ஆகிற வரைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த லாக்கை போட்டாச்சு, நல்லா சேஃப்டி லாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்புக்கு ஆர்ஓ பைப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வாட்டர் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் சப்ளை வந்து எல்லாமே செக் பண்ணிடலாம். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஆட்டோ கட்டு யூவி எல்லாமே வந்து செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம் பாருங்க, யூவி நல்லாவே ஒர்க் ஆகுது, மோட்டரும் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஆட்டோ கட்டு செக் பண்ணலாம் பாருங்க, உங்க எதிரே ஆட்டோ கட்டு செக் பண்ணுற பாருங்க, ஆட்டோ கட்டு நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பராக ஆட்டோ கட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம வந்து ஃப்ளோட் வால் அந்த சுவிட்சை வந்து மேலே இது பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டு ஆகிடுது, நல்லா ஒர்க் ஆகுது ஆட்டோ கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வாட்டர் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்ட் ஏரியா எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்டிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து கஸ்டமருடைய ஏஓ சுமித் ஆர்ஓ, நெக்ஸ்ட் ஒரு அக்வா கிராண்டு, நிறைய ஆர்ஓ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்பாக்சிங் நியூ ஆர்ஓ தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறோம். அதால் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க இப்போ வந்து ஆர்ஓ ஃபிளக் பாயிண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, தண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ஓப்பன் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது வரைக்கும் வந்து எஸ்சி வால் சொலினாய்டு வால்வு இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டரில் வந்து எஸ்சி வாலுக்கு தண்ணி வருது. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எஸ்சி வாலில் கொடுத்தும் செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபில்டருக்கு தான் போகுது. இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அந்த யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யார் ரிலீஸ் பண்ணால் இன்னும் நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபில்டரில் வந்து தண்ணி ஃபுல்லாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் நான் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறவங்க எதிரே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஆர்ஓவில் லீக்கேஜ் இருந்தாலும் நல்லாவே ஃபிட் பண்ணிடணும். லீக்கேஜ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமே வந்து பார்த்தீங்கன்னா. இந்த ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செக் பண்ணி இதில் வந்து டேக் எல்லாமே ஃபிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபில்டர் எதுவுமே சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேக் போட்டு எல்லாமே ரெடி பண்ணுறோம் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு, இன்புட் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபில்டருக்கு போக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று வந்து ரிஜெக்ட் வாட்டரு, சும்மா நார்மலாக ஒரு பைப் வந்து நம்ம வந்து வெளியே போட்டுடலாம். அது தண்ணி வரது வந்து பார்த்தீங்கன்னா டேப்ல மோட்டர் செக் பண்ணி நம்ம வந்து லோட் பண்ணுறோம். அது வந்து டேங்க் ஸ்டோரேஜ் டேங்குக்கு தண்ணி வந்து ஆர்ஓக்கு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற டேங்க் 1000 லிட்டர் டேங்குக்கு ஸ்டோரேஜ் டேங்குக்கு தண்ணி செக் பண்ணுற மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை தண்ணி வர்றது. அதை விட்டுருங்க நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஆன் பண்ணிடலாம். ஆர்ஓ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு, வியூவி லைட்டும் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் அந்த ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக வேணும், மெமரிலேருந்து ரொம்ப கம்மியான டிடிஎஸ் வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி நம்ம வந்து டிடிஎஸ் அதிகமாக்கிக்கலாம். அது நம்மளுடைய டைரக்ட் வாட்டர்னுடைய டிடிஎஸை பொறுத்து தான் நம்ம அதிகமாக கம்மியாக வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இதனுடைய டைரக்ட் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணுற பார்த்தீங்களா 150க்குள்ளே தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1000 500 அதுக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு. அந்த தண்ணியோட கலரை வச்சே பார்த்துடலாம். நம்ம வந்து புதுசாக மெமரின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற கெமிக்கல் ஆசிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமையில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் தான் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க பிரஸ் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பைப் ஒரு டைம் ரிமூவ் பண்ணி கூட யார் ரிலீஸ் பண்ணிடலாம். அது இருக்கு பார்த்தீங்களா அந்த பைப்பு பாருங்க, யார் ரிலீஸ் பண்ணுற பாருங்க தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிது. இது போல் ஃபுல்லாக யார் ரிலீஸ் பண்ணணும். நடுவில் புதுசாக இது பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு போடணும். இப்போ வந்து தண்ணி கண்டினியூ வர ஆரம்பிச்சு. தண்ணி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம், ஃபிட் பண்ணிடலாம். எஸ்சி வால்வு வரைக்கும் தண்ணி கண்டினியூவாக வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு. அடுத்து நம்ம ஆர்ஓ ஆன் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது மோட்டருக்கே தண்ணி கொடுக்கும். அப்படி நம்ம எஸ்சி வால்வு ஒர்க் ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வேஸ்டேஜ் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆர்ஓ வந்து ஆஃப் பண்ணாலும் சரி ஆன் பண்ணாலும் சரி கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் டேங்க்லேருந்து தண்ணி கண்டினியூவாக வந்ததுன்னா எஸ்சி வால்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஆட்டோ கட்டு பாருங்க, ஆட்டோ கட்டு நல்லா சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறேன், நல்லா ஆர்வோ ரன் ஆக ஆரம்பிக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150 எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டும் நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆர்வோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆர்ஓ இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரொம்ப சூப்பராகவே நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபில்டர் மாற்றினாலும் சரி புது ஆர்ஓவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இல்லைனா 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கை ஃபுல் பண்ணி வெளியே விட்டுருங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா. அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூவாக போயிட்டு இருக்குது புது ஆர்ஓ அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெளியே விட்டாலும் விடலாம், டேரெக்டாக குடித்தாலும் குடிக்கலாம். அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கோசம் கொஞ்சம் ரன் பண்ணி தண்ணி வெளியே விட்டு வரோம் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸை செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைரக்ட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 150 டிடிஎஸ் தான் வரது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு. ரொம்ப உப்பு தண்ணி ஒரு 1000 500க்கு மேலே இருந்ததுன்னா டிடிஎஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நீங்களே டேட்டை பாருங்கள், ரீசெண்ட்லி டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 6 தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை பார்த்தாலே தெரியும் 7 6ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரீசெண்ட்லியான வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோ எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் அப்லோட் பண்ணுறது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கோப்ரஸ் ஆர்ஓ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் கனெக்ஷன் வருதுங்களா, செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே இருக்கணும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்போ டிடிஎஸ் செக் பண்ண போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 38 வருது, டிடிஎஸ் 37 வருது. இன்னொரு டைம் செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 25 வருது. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ புது மெமரின் போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதுவே செட் ஆகும். செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதிகமாக வைக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தண்ணி குடிக்க பாருங்க. 19 வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 7, 8 வரைக்கும் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 150 டிடிஎஸ் தான் டைரக்ட் வாட்டர். அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிடிஎஸ் வருது. நம்ம ரா வாட்டர் வித்தவுட் ஃபில்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிடிஎஸ்ஸாக இருந்ததுன்னா கரெக்டாக வரும். இப்போ இங்கே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரீட் பண்ண நல்லா பண்ணியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் மாற்றி இப்போ வந்து டிடிஎஸை செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 7, 8 தான் வருதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக டிடிஎஸ் வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா 80, 90 தான் வருது. அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது. வந்து அதிகமாக்கிக்கலாம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் எதனா யூஸ் பண்ணி இப்போ வந்து இதை லூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணோம்னா டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. லூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து ப்ரெஷராக வந்து அந்த தண்ணி மேலே போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸும் அதிகமாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டைரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6, 7 தான் டிடிஎஸ் வருது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொட்டேஷனில் வரல. அங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் போயிட்டு யூவிலேருந்து யூஎஃப் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் காப்பர் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகி ட்ரிங்கிங் வாட்டரில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அங்கேருந்து வந்துதுங்களா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு பாருங்கள். செடிமெண்ட் ஃபில்ட்ரு அங்கேருந்து கார்பன் ஃபில்ட்ருக்கு வருது பாருங்கள். கார்பன் ஃபில்ட்ரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எஸ்சி வால்க்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலில் வந்து இதை பாருங்க இங்கே வருதுங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்ஓ மோட்டரில் வருது. ஆர்ஓ மோட்டர்லேருந்து நெக்ஸ்ட் அவுட்புட்டு டைரெக்டாக மெமரினுக்கு வருது. இதை பாருங்க ஒரு கனெக்ஷன் மெமரினுக்கு போகுதுங்களா. மெமரியில் 2 கனெக்ஷனாக பிரியுதுங்களா. ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. ரிஜெக்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வெளியே வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா FR 450 ஒரு ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் போட்டு வச்சுருப்பாங்க. வேஸ்ட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் அட்ஜஸ்டர். அந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி கனெக்ட் போட்டு இருக்குங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி செட் பண்ணிடலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெமரிலேருந்து 2 கனெக்ஷன் போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் ஒன்று போகுது. யூவியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் காப்பர் ஃபில்டர்லேருந்து ட்ரிங்கிங் வாட்டரை கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி திருப்பியும் யூவிலே வருது அதே தண்ணி பாருங்க. யூவில வந்து இங்கேருந்து போகுதுங்களா. யூவில இருந்து யூஎஃப் ஃபில்ட்ரு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபில்ட்ரு இருக்குங்களா. அதுக்கப்புறமேட்டு ட்ரிங்கிங் வாட்டரை கன்வெர்ட் ஆகுது. வேற ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசென்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண ஆர்ஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே டிடிஎஸ் இருந்தாலே போதும். 50லேருந்து 150 எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர், 150லேருந்து 200. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலரை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா டிடிஎஸ் அதிகமாகும். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பிரஸ் நீங்களே. இப்போ வந்து லூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு அந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணணும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து டிடிஎஸை செக் பண்ணலாம். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷமாவது வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ரொட்டேஷன் பண்ணி தண்ணி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் வந்து யூஎஃப் ஃபில்ட்ரு, காப்பரில் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ தான் டிடிஎஸ் செக் பண்ணணும். வேஸ்ட் வாட்டர் அது வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு மாட்ட வேண்டியதான். 23 வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு லிமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது டைரக்ட் வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் வருது. ரொம்ப இது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக தான் வருது. ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வர தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா 34 வருது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொட்டேஷனில் டைம் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 67 பாருங்க. அதிகமாகிடுச்சு பாருங்க. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே வந்துருச்சு. இவ்வளோ தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். 79 நடுவில் இருக்கு.
50ல இருந்து 150 எக்ஸலண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா 95 100லாம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா குடிக்கலாம். அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் போக தேவையில்ல. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வாட்டர் வந்து இது வந்து சப்ளை வாட்டர். ஒரு நாளைக்கு ஒரு டிடிஎஸ் தண்ணி வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 150 வரும், 200 வரும், 300 வரும். எதனா நம்ம வந்து சாக்கடை தண்ணி எதனா மிக்ஸ்